Salatullah, salamullah, ala Taha Rasulillah. Salatullah, salamullah, ala Yasin Habibillah, ala Yasin Habibillah. Salatullah, salamullah, alal Makki Rasulillah. Salatullah, salamullah, alal Madani Habibillah, alal Madani Habibillah. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في آية أخرى وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العظيم. وعن أبي الدرداء رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطعت عمله إلا من ثلاث أو ولد صالح يدعو له أو صدقة جارية أو علم ينتفع به. صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தூணின்றி வானம் படைத்த தூய வல்லோன் அல்லாஹ்வை துதிபாடியவனாகவும் அவனது சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் வலிமார்கள் மேலும் இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்று 29வது தராவியை நாம் அனைவரும் தொழுது அமர்ந்திருக்கின்றோம். தங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும். நேத்து நீங்க சொல்லும் போதும் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கின்றேன் என்பதாக சொன்னான். இன்னைக்கு அதே வசனத்தையே சொல்றீங்களே, காரணம் என்ன? என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னான். எப்பேற்பட்ட வணக்கத்தை வணங்க வேண்டும் என்பதை நாம் இன்று சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அபீ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், இதா மாத்தல் இன்சானு இன்கதஅத் அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் 3 விஷயங்களை தவிர அனைத்தும் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டுவிடும். 3 விஷயங்களை தவிர மற்ற அனைத்தும் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டுவிடும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 மட்டும்தான் அவனை பின்தொடர்ந்து செல்லும். பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, தொடர்படியாக இருக்கக்கூடிய சதகா. பள்ளிவாசலிற்கு நாம் கொடுக்கக்கூடிய நிதிகளும், பள்ளிவாசலிற்கு நாம் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கின்றோம், அதனை அவர்கள் உபயோகித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதாவது நாம் செய்யக்கூடிய தர்மம் தான தர்மம் அனைத்தும் அதனுடைய செயல்களை செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது, அதனுடைய அமல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது நமக்குண்டான நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளிவாசலிற்கு ஒரு லைட்டோ இல்ல ஃபேனோ வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் அதை எத்தனை நபர்கள் உபயோகிக்கின்றார்களோ, எப்பொழுதெல்லாம் உபயோகிக்கின்றார்களோ அத்தனை காலமும் அவருக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவது சொல்கின்றார்கள், இல்முன் யுன்தஃபஹு பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி அவன் மரணித்தாலும் அதனுடைய அமல் அவனை பின்தொடர்ந்து கொண்டே செல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்.
இப்பொழுது நாம் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த பேச்சுக்கள் அனைத்துமே கற்கக்கூடிய, பயன் தரக்கூடிய ஒரு கல்வியாகத்தான் இருக்கிறது. இதை கேட்பதற்கு மக்களால் நிறைய நபர்களாக இருக்க முடியவில்லை. ஆனால் அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. ஒரு சாலிஹான பிள்ளையை ஒருவர் பெற்றெடுத்திருக்கின்றார். அந்த பிள்ளை அவர் மரணித்த பின்னாலும் அவருக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளையை அவர் விட்டுவிட்டு சென்றால், துவா கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையை அவர் பெற்றெடுத்து வைத்திருந்தால், அவர் மரணித்தாலும் அவருக்கு அதனுடைய நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மற்றொரு இடத்திலே பெருமானார் சொல்வார்கள், இதா மாத்தல் ஆலிமு பகாவுல் ஹூத ஃபில் மா வத்தைரு ஃபில் ஹவா. ஒரு ஆலிம் மரணித்து விட்டான் என்று சொன்னால், ஒரு மார்க்க சட்டத்தை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு ஆலிம் மரணித்து விட்டால், பெருமானார் சொல்கின்றார்கள், பகாவுல் ஹூத ஃபில் மா, தண்ணீரிலே நீந்தி கொண்டிருக்கக்கூடிய மீன் அவருக்காக வேண்டி அணுகக்கூடியதாக இருக்கும். ஒரு மீன், தண்ணீரில் நீந்தக்கூடிய ஒரு மீன், ஒரு ஆளி மரணித்து விட்டால் அவனுக்காக வேண்டி அவனுடைய மரணத்தை நினைத்து அந்த மீன் அழிகின்றது என்பதாக சொன்னார்கள். வானத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவை ஒரு ஆலிமினுடைய மரணத்தை நினைத்து அழுகக்கூடியதாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், அந்நஸீபு யுஸீபு வலௌ கான பைனல் ஜபலைன், அந்நஸீபு யுஸீபு வலௌ கான பைன ஷஃபதைன். பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு கன்ஸ், ஒரு பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவனுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்தை, அவனுக்கு உண்டான அந்த பொருளாதாரத்தை 2 மலைகளுக்கு மத்தியில் அது இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனோடு அதனை சேர்த்து விடுவான். அல்லாஹ் அவனுக்காக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை, அந்த பொருளாதாரத்தையோ அந்த பொக்கிஷத்தையோ 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனோடு அதனை சேர்த்து விடுவான். ஆனால் அல்லாஹ் சேர்க்க கூடாது என்று நினைத்தால், அந்த பொருளாதாரமும் அந்த பொக்கிஷமும் அவனுக்கு கிடைக்க கூடாது என்று இருந்தால், 2 ஷஃபத்தை, 2 உதடுகளுக்கு மத்தியில் அவனுக்கு அந்த பொக்கிஷமோ அந்த பொருளாதாரமோ இருந்தாலும் கிடைக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு மணி, இப்பொழுது நாம் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்களை அழைத்து சொல்லுவானா, மலக்குமார்களே இங்கு வாருங்கள், என்னுடைய வானவர்களே இங்கு வாருங்கள், இதோ பாருங்கள் என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கின்றான். அவன் வாயில் ஒழு செய்கின்ற பொழுது வாயை கொப்பளிக்கும் நேரத்தில் மற்றவர்களுக்கு தெரியாமல் அந்த தண்ணீரை அவன் முழுங்கி விடலாம். அவன் நினைத்தால் அந்த தண்ணீரை அவன் விழுங்கிக் கொள்ளலாம், மற்றவர்களுக்கு தெரியாது. என்றாலும் அவன் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்று நினைத்து அதனை மீண்டும் துப்பி விடுகின்றான் அல்லவா. ஆகையால் இவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், இதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை தன்னோடு அழைத்து இந்த நற்செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மற்றொன்று, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ். ஒரு மனிதன் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றான் என்று சொன்னால், ஈமானோடு கணக்கிட்டு நோன்பு வைத்தான் என்று சொன்னால், அவனுடைய முந்திய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறேன் என்பதாக சொல்லுகின்றான். மற்றொரு இடத்திலே பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், மன் சாம ரமதான யௌமன், ஒரு நாள் ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான். ரமலானுடைய மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் கூறுகின்றான், அன அஜ்ஸி பிஹி வ உஜ்ஸிய பிஹி. ஒன்று அவனுக்கு நான் கூலி கொடுப்பேன், இல்லை என்று சொன்னால் அவனுக்கு என்னையே நான் கூலியாக வழங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொன்று, இஅ்திகாஃபினுடைய நன்மைகளை நான் சொன்னால், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரும்.
இதை நீங்க நேர்த்தே சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இருக்கு, 29 பெற வரும்ன்றது கண்டிப்பா வந்துடும், 30வது பெற வருமானது தெரியாது. நீங்க நேர்த்தே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நாங்களும் ஏத்திகாஃப் இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி ஏத்திகாஃப் இல்லாதவர்கள் சொல்லுவார்கள். அவர்களினுடைய எண்ணம் இவ்வாறு இருக்கும். ஆனால் ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்கு நான் மற்றொரு செய்தியை சொன்னால், நான் ஏத்திகாஃப் இருப்பதற்கு பதிலாக இந்த அமலை செய்திருப்பேனே என்று தோன்றக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முதலில் ஏத்திகாஃப் இருந்தால் என்ன நன்மை என்பதை பார்ப்போம். ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் ஏத்திகாஃப் இருக்கின்றான் என்று சொன்னால், அவன் பெருமானாரோடு அவர்களுடைய பள்ளியிலே ஒரு நாள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு தருகின்றான். இதுதான் ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் ஏத்திகாஃப் இருப்பதற்குண்டான நன்மை. பெருமானாரோடு அவர்களுடைய பள்ளியிலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் தருகின்றார். இப்பொழுது ஏத்திகாஃப் இல்லாதவர்களுக்கு நபி அவர்கள் சுப செய்தி சொல்கின்றார்கள். ஏத்திகாஃப் நீங்கள் இருக்கவில்லையா, கவலைப்பட வேண்டாம். பெருமானார் சொன்னார்கள், மன் மஷா ஃபி ஹாஜதி அஹி மன் மஷா ஃபி ஹாஜதி அஹிஹி ஃபயஅதகஃப மஇ ஃபி மஸ்ஜிதி ஷஹ்ரைன். ஒரு மனிதன் தன்னுடைய உறவினர்களுக்கு, உதாரணத்திற்கு தன்னுடைய சகோதரன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய தகப்பனார், தம்பி, அண்ணன், சாச்சா, பெரித்தா, அத்தா, எல்லாருக்கும் எவர் ஒருவருக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாரோ, எவர் ஒருவர் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வாரோ அவருக்கு பெருமானார் சொல்லுகின்ற வார்த்தை, என்னோடு அவர் என்னுடைய பள்ளியிலே 2 மாதங்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். ஏத்திகாஃப் இருக்கவில்லை, தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது, தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது, அதை நான் நீக்க வேண்டும் என்ற நியத்து வைத்திருக்கின்றார். ஆகையால் என்னோடு என்னுடைய பள்ளியிலே 2 மாதங்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். இதை சொல்லிவிட்டால் ஏத்திகாஃப் இருப்பவர்கள் கஷ்டப்படுவார்கள் அல்லவா? உலகத்திற்கெல்லாம் தாயகம் நாயகம் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சுப செய்தியை சொல்கின்றார்கள். ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்கு ஒரு மனிதன் ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய பள்ளியிலே ஏத்திகாஃப் இருக்கின்றார், அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நாள் என்னோடு ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மைகளை தருகின்றான். மற்றொரு இடத்திலே பெருமானார் சொல்லுவார்கள், ஆண்களாக இருந்தால் பள்ளியிலும், பெண்களாக இருந்தால் வீட்டிலும் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரமலான் அல்லாத பிற மாதங்களிலோ, ரமலான் அல்லாத பிற நாட்களிலோ ஒருவன் ஒரு அமலை செய்தால் அவனுக்கு 10 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். அதே அவன் ரமலானுடைய மாதத்திலே ஒரு நன்மைகளை செய்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா 700 மடங்கு நன்மைகளை தருகின்றான். அதை நாம் இந்த ஏத்திகாஃபில் நினைத்து வைத்தால், அதை நாம் இந்த ஏத்திகாஃபோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால், பிற மனிதர்கள் ஏத்திகாஃப் அன்றி, ஏத்திகாஃப் இல்லாமல் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்தால் 2 மாதங்கள் நோன்பு ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த மாதத்திலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு 2 மாதங்கள் அல்ல, 2 மாதங்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மை அல்ல, 2 வருடங்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், சொல்லி முடித்து விடுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவர் ஒருவர் துஆ கேட்பாரோ, என்னுடைய உம்மத்தில் வாழக்கூடிய இந்த 1 லட்சம் 1 கோடி நபர்களுக்கு யார் ஒருவர் துஆ செய்கின்றாரோ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதரினுடைய தலைக்கும், அதாவது ஒவ்வொரு தலைக்கும் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். இந்த 1 மாதத்தில் நாம் செய்யக்கூடிய துஆக்களில் நபியினுடைய உம்மத்தார்களை நாம் சேர்த்து கொண்டால்
ஒவ்வொருவரினுடைய நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு தருகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக வந்தோன் இறைவன் எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அது மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக